நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் மட்டும் நினைச்சனா? ரெண்டு பேரும் ஒத்துமையா தானே நடந்தீங்க. அப்படி என்ன தப்பு நடந்தது? வேற ஒண்ணும் இல்லை. என் பேச்சு கேட்காம கடத்தரு ஷாப்பிங் அடிக்கன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு நாள் ரெண்டு பேருக்கு பேச்சு முத்தி போச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. கையில கிடந்ததை எடுத்து அடிச்சுட்டேன். சேர்த்துட்டேன். That's the statement you gave the police. ஒரு கொலைக்கு இதுதான் காரணம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் கொலை செய்யணும்னு நினைச்சா செஞ்சேன். ஆல் ரைட். எதிர்பாராத விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. நீயும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் கொலை கொலைதான். தியாகு, இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. எந்த வழியும் தேவையில்லை. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சீக்கிரம் கேச முடிச்சு அவங்க கொடுக்கிற தண்டனையை வாங்கி கொடுத்துரு. தியாகு, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐ சே, எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ கேஸ்ல என் திறமையினால விடுதலையே வாங்கி கொடுத்துருக்கேன். கூட பிறந்த தம்பி உனக்கு விடுதலை வாங்கி தர முடியலன்னா நான் வக்கீல இருந்து என்னடா பிரயோஜனம்? தியாகு, நீ விடுதலை ஆறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நீ ஒரு பொய் சொல்லணும். அதாவது உன் மனைவி யாரோ ஒருத்தம் கூட சரசமாடிக்கிட்டு இருந்ததாகவும் அதை நீ கண்ணால பார்த்ததாகவும் அந்த ஆத்திரத்துல கையில கிடைச்ச எதையோ எடுத்து அவளை அடிச்சதாகவும் எதிர்பாராத விதமா அவ இறந்துட்டதாகவும் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த பொய்ய நீ கண்டிப்பா சொல்லித்தான் தீரணும். அண்ணா, கூட இருந்த நபர் யாருன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு யோசனை பண்றேன். அதுக்கு நான் சாட்சி தயார் பண்ணி வச்சுட்டேன். யூ சவுண்ட் டேம் சீப். இந்த பொய்ய சொல்லி நான் விடுதலை ஆயிடலாம். கரெக்ட். ஆனா நம்ம குடும்பத்துடைய மானம், நம்ம அப்பா, அவருடைய நிலைமை, நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு நீ வெளியே போக முடியும்னு நினைக்கிறியா? என் மகளுடைய வருங்கால வாழ்வு. தேங்க்யூ மை டியர் பிரதர். போலீஸ்ல நான் சொன்னதுதான். எனக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ கிடைக்க.